2027 ஆண்டிற்கு முன்மொழியப்பட்ட 6ஆம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதிස அறிவித்துள்ளார். කටයුතු ආරම්භ කරන ලැබුවා. මේ වන විට 6 වෙනි ශ්‍රේණියේ විශේෂ ඉංග්‍රීසි මොඩියුලේ තිබෙන සමහර දේවල් සම්බන්ධයෙන් සහ තවත් කරුණු කීපයක් සම්බන්ධයෙන් සමාජයේ යම් ව්‍යාකූලත්වයක් පැනනගිලා තිබෙන බව අපි දන්නවා. இந்த அறிவிப்பு கல்வி சீர்திருத்தங்களை முழுமையாகவும் பொறுப்புடனும் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான அரசியல் முடிவாக பார்க்கப்படுகிறது. சீர்திருத்தம் என்ற பெயரில் அவசரமும் குழப்பமும் உருவாகக்கூடாது என்பதே அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாடாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கல்வித்துறையில் மேற்கொள்ளும் மாற்றங்கள் 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் முதலாவது பிசிக்கல் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், பௌதீக வள மேம்பாடு. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய பட்ஜெட்டில் பாடசாலைகளின் கட்டிட வசதிகள், ஆய்வுக்கூடங்கள், நூலகங்கள், டிஜிட்டல் உபகரணங்கள் உள்ளிட்ட அடிப்படை வளங்களை மேம்படுத்த பில்லியன் கணக்கில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடத்திட்டம் மட்டும் மாறினால் போதாது, அதற்கு ஏற்ற சூழலும் கட்டமைப்பும் அவசியம் என்பதே அரசாங்கத்தின் அணுகுமுறை. இரண்டாவது முக்கிய அம்சமாக ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி, அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளின் திறன் மேம்பாடு, நீண்ட காலமாக நிலவி வரும் ஆசிரியர் பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு தீர்வு காணும் பணிகள் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறுகின்றன. கல்வி சீர்திருத்தம் வெற்றியடைய வேண்டுமென்றால் அதை நடைமுறைப்படுத்தும் மனித வளமே முதலில் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அடிப்படை உண்மை. மூன்றாவது அம்சமே பாடத்திட்ட மாற்றம். அதில் முதலாம் தரத்திற்கான பாடத்திட்ட மாற்றங்கள் கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. ஆரம்ப கல்வியிலிருந்தே தரமான சமநிலையான குழந்தை மையமான கல்வியை உருவாக்குவதே இந்த நீண்டகால இலக்காகும். இந்த பின்னணியில் புதிய 6ஆம் ஆண்டு ஆங்கில பாடம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சிலர் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டுள்ளதாகவும் சில பகுதிகளில் கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் விசாரணை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சர்ச்சை பூதம் தை மாதம் கிளம்பி இருப்பதால் திருத்த நடவடிக்கைகளை முழுமைப்படுத்தி பாடப்புத்தகங்களை பாடசாலை சமூகத்திற்கு வழங்க போதிய காலமின்மை என்ற நேர சிக்கலும் இளையோடி இருப்பதும் 2027ஆம் ஆண்டிற்கு பிற்போடுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம். මේ 6 වෙනි ශ්‍රේණියේ ඉංග්‍රීසි මොඩියුල සම්බන්ධයෙන් පැනනගිලා තිබුණු තත්ත්වය පිළිබඳව අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව වෙන පරීක්ෂණයක් කළා. ඒ වගේම අධ්‍යාපන අමාත්‍යාංශය වෙන පරීක්ෂණයක් කළා. මේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ විමර්ශන වාර්තාවත් අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ මූලික විමර්ශන වාර්තාවත් පදනම් කරගෙන எனவே ஒரே ஒரு பாடம் அல்லது ஒரு பாடத்திட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து பாடங்களின் அனைத்து மாடியூல்களையும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அதே நேரத்தில் சமூகத்தில் உள்ள சில பிற்போக்கு வலதுசாரிய மதவாத சக்திகள் உண்மைகளை திரித்து பொய்யான அச்சங்களையும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் மக்கள் மத்தியில் விதைத்திருப்பதும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாகும். இதன் காரணமாக இந்த ஆண்டு முழுவதையும் மக்களுக்கு கல்வி சீர்திருத்தங்களை விளக்கி புரிய வைக்கும் ஒரு தேசிய அளவிலான தொடர்பாடல் முயற்சிக்காக அரசாங்கம் திட்டமிட வேண்டும் என்பது இன்றைய அவசியமாகிறது. வெளிப்படையான தகவல் பகிர்வு, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உடனான உரையாடல்கள், சமூக மட்ட கலந்துரையாடல்கள் மூலம் மட்டுமே பிற்போக்கு வலதுசாரி மதவாத சக்திகளின் வெறுப்பு பிரச்சாரத்தை தோற்கடிக்க முடியும். உள்ளக தகவலின்படி 6ஆம் ஆண்டு பாடத்திட்ட மாற்றம் மட்டுமே தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. கல்வி அமைச்சு 2027ஆம் ஆண்டில் தரம் 6 மற்றும் 7 பாடத்திட்டத்தின் மாற்றங்களை ஒன்றாக அமுல்படுத்த முயற்சி செய்து வருவதாகவும் அறிய கிடைக்கிறது. கல்வி என்பது ஒரு நாட்டின் எதிர்கால முதலீடு, அவசர முடிவுகள் அல்ல. மக்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பான சீர்திருத்தங்களே தேவை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் கல்வி அமைச்சர் கலாநிதி அரிணி அமரசூரிய தலைமையில் முன்னெடுக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி வழியாக நாட்டின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் என்ற நம்பிக்கையோடு எமது குழந்தைகளுக்கும் நாட்டின் வளமான எதிர்காலத்தை எதிர்பார்ப்போமாக.